வணக்கம். ஆம், நான் GDBC.FM வானொலியில் இருந்து லண்டனில் இருந்து பேசுகின்றேன். வணக்கம் நெடுமாறன் அவர்களே. வணக்கம். அதாவது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து இலங்கை தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு அழுத்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள். இலங்கையிலே யுத்தத்தின் பின் இலங்கை அதாவது தமிழ் மக்களினுடைய நிலங்கள் அவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் இப்பொழுது மீள் குடியேற்றப்படுகின்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீள் குடியேற்றத்தின் போது அவர்களுடைய சொந்த நிலங்கள் அரசாங்கத்தினால் படைகளினால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக வன்னி பகுதியிலே முல்லைத்தீவு கிளிநொச்சியிலே இந்திய வம்சாவளி மக்கள் 1200 குடும்பங்களை கொண்ட 6 முதல் 7000 வரையிலான மக்களினுடைய 2000 வரையிலான ஏக்கர் நிலப்பரப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு அல்லது அந்த பகுதிகளிலே ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருப்பதாக அந்த மக்கள் பெருமளவு குமரிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்திய வம்சாவளி மக்கள் என்ற வகையிலே இந்திய அரசாங்கம் இந்திய தரப்பினருக்கும் ஒரு முக்கிய கடப்பாடு இருக்கின்றது. அந்த மக்களுடைய விடயங்களை அவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக அவர்களுடைய நலன்கள் தொடர்பாக பேசுவதிலே இந்த விடயம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே ஈழத்தமிழ் மக்களின் நிலங்களை எல்லாம் பறித்து சிங்களவர்களை குடியேற்றி இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து தேம்பி நிற்கிறார்கள். இந்த விஷயத்தில் இந்திய அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தும் கூட அது ஒன்றை கூட அது நிறைவேற்றவில்லை. சிங்கள அரசை இந்திய அரசு தட்டி கேட்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 1200 குடும்பங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கிளிநொச்சி பகுதியிலே குடியேறி நிலங்களை எல்லாம் வெட்டி திருப்பி அங்கே வாழ்ந்து வந்தவர்களை சுமார் 2000 ஏக்கர் ராணுவத்தின் தேவைக்காக அது தேவை என்று சொல்லி அவர்களை வெளியேற்றுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் மெத்தன போக்குதான் இதற்கு காரணம். ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியமான நிலங்களிலிருந்து விரட்டப்பட்ட போது அவர்கள் நிலங்களை எல்லாம் ராணுவ தேவைக்கு அவசியம் என்று சொல்லி பறித்த போதெல்லாம் அதை இந்திய அரசு தட்டி கேட்க முன்வரவில்லை. இப்போது இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கும் இந்த கதி ஏற்பட்டிருக்கிறது. நாளை மலையக தமிழர்களுக்கு முழுமையாக அவர்களுக்கும் எதிர்காலம் அங்கே அபாயம் சூழ்ந்ததாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயாவது இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். 8ஆம் தேதி டெல்லிக்கு வரும் ராஜபக்சேயிடம் இது பற்றி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது உங்களுடைய காதுகளுக்கு இந்த விடயம் வந்திருக்கின்றது. இது குறித்து இந்திய ஊடகங்களிலே இந்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உங்கள் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடவடிக்கை எடுக்குமா? 8ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்கின்ற பொழுது இது ஒரு முக்கிய விடயமாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்வு போக்கை உங்களுடைய பாதுகாப்பு இயக்கம் ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஏற்கனவே ராஜபக்சே இந்திய அரசின் அழைப்பின் பேரில் அவர் டெல்லிக்கு வர இருப்பதை எதிர்த்தும் டெல்லி அவருக்கு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுப்பதை கண்டித்தும் ஈழத்தமிழின் இரத்தக்கரை படிந்துள்ள ராஜபக்சேயை திரும்பிப்போ என்ற வகையில் சென்னையிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்களை இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே நடத்த இருக்கிறோம். சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் அருமை சகோதரர் வைகோ அவர்கள்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தாவனா பாண்டியன் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்கிறார். இதை போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட இருக்கின்றன. இது பெரிய அளவில் தமிழகம் பூராவும் நடைபெற இருக்கிறது. எங்களுடைய எதிர்ப்பை, ஒட்டுமொத்தமான 6.5 கோடி தமிழ் மக்களின் எதிர்ப்பை இதன் மூலம் நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். ஆம், அப்ப அந்த வேளைகளிலே, அந்த போராட்டங்களிலே இந்த மக்களுடைய நிலப்பறிப்பு குறித்த விடயங்களும் உள்ளடக்கப்படும் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ? நிச்சயமாக இதை பற்றியும் நாளை ஒரு அறிக்கையின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்துவேன். எங்களுடைய போராட்டத்தில் எழுப்பப்படுகிற பல்வேறு கோரிக்கைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஆம், நிச்சயமாக. அதாவது அந்த மக்களே நேரடியாக தங்களுடைய குரல்கள் மூலமாக பதிவு செய்த செய்திகளும் அவர்களுடைய குரல்களும் எங்களுடைய குளோபல் தமிழ் நியூஸ்.net இணையதளத்திலே பதிவு செய்திருக்கின்றோம். நீங்கள் கூட அதில் சென்று அவர்களுடைய குரல்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய ஆதங்கங்களை அந்த செய்திகளூடாக பார்த்துக் கொள்ளலாம். நன்றி நெடுமாறன் அவர்களே, இந்த வானொலியூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்காக நன்றி. ஆம், அது ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் நெடுமாறன் அவர்கள் எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தார். இலங்கையிலே இந்திய வம்சாவளி மக்கள் 30 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய காடுகளை அழித்து அந்த பகுதிகளிலே குடியேறி அவர்கள் அங்கு ஒரு பரம்பரை தங்களுக்கென்ற ஒரு வாழ்வை கட்டி எழுப்பிய நிலைமையிலே அந்த பிரதேசங்களிலே இருந்து அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களுக்கு வேறு இடங்களை கொடுத்துவிட்டு அந்த பிரதேசங்களை ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையை இலங்கை அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது. அந்த மக்கள் குளோபல் தமிழ் நியூஸ் ஊடாகவும் GDBC.FM ஊடாகவும் தங்களுடைய ஆதங்கங்களை நேற்று இன்றும் தெரிவித்திருந்தார்கள். இன்று காலை ஒரு பெண்மணி வந்து கூறியிருந்தார், இலங்கை அரசாங்கம் அந்த தங்களுடைய நிலங்களிலே குடியேற அனுமதிக்காவிட்டால் நிவாரணத்துக்கு பதிலாக தங்களுக்கு நஞ்சு போத்தல்களை அனுப்பிவிட்டால் அது பேருதவியாக இருக்கும் என்று அந்த பெண்மணி கூறியிருந்தார். அதுபோல் நேற்று ஒருவர் கூறியிருந்தார், அந்த நிலப்பகுதிகள் தாங்கள் வளமான பகுதிகளாக மாற்றி அவற்றை தங்களுடைய வாழ்விடங்களாக மாற்றிய பின்பு அவற்றிலிருந்து வெளியேற கூறுவது ஏற்கனவே தாங்கள் 80களிலே 77களிலே அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்று குடியேறிய இந்திய வம்சாவளியினராகிய தாங்கள் இவ்வாறு மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவது தங்களால் தாங்க முடியாது என்று கூறியிருந்தார். பார்ப்போம் இந்த விடயத்தை சர்வதேச அளவிலே எவ்வளவு தூரத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு சென்று அவர்களுடைய நிலங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறு உதவியையாவது நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும் என்று கூறி, நேயர்களே, மீண்டும் நீங்கள் GDBC-யினுடைய வளமையான ஆல் ரிக்வெஸ்டோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருங்கள்.